ஓம் சாந்தி. 28/6/2025 காலை முரளியின் சாரம். பாபா சொல்கிறார், இனிமையான குழந்தைகளே, தன்னுடைய முன்னேற்றத்திற்காக தினந்தோறும் தூங்குவதற்கு முன்னால் தனது கணக்கு வழக்கை பாருங்கள். நாம் முழு நாளில் யாருக்கும் துக்கம் தரவில்லைதானே என்று சோதித்து பாருங்கள். கேள்வி: மகான் சௌபாகியசாலி குழந்தைகளுக்குள் என்ன தைரியம் இருக்கும்? பதில்: யார் மகான் சௌபாகியசாலிகளாக இருப்பார்களோ அவர்கள் கணவன் மனைவி ஒன்றாக இருந்தாலும் சகோதர மனப்பான்மையில் இருப்பார்கள். ஆண் பெண் என்ற உணர்வு இருக்காது. உறுதியான நிச்சய புத்தி இருக்கும். நான் மாணவன், இவரும் மாணவர், எனவே சகோதரன் சகோதரி ஆகிவிட்டோம் என்பதை மகான் சௌபாகியசாலி குழந்தைகள் புரிந்து கொள்வார்கள். ஆனால் இந்த தைரியம் தன்னை ஆத்மா என்று புரிந்து கொள்ளும்போதுதான் இருக்கும். பாடல்: முகத்தை பார்த்துக்கொள் மனிதனே. ஓம் சாந்தி. தூங்குவதற்கு முன்னால் யாருக்கும் துக்கம் கொடுக்கவில்லை தானே, எவ்வளவு நேரம் பாபாவை நினைத்தேன் என்று தங்களுடைய அன்றைய கணக்கை பார்த்து கொள்ளுங்கள் என்று தினந்தோறும் பாபா குழந்தைகளுக்கு புரிய வைக்கின்றார். இது முக்கியமான விஷயமாகும். பாடலில் கூட நாம் எவ்வளவு கீழான நிலையில் இருந்து உயர்ந்த நிலைக்கு மாறி இருக்கிறோம் என்று உள்நோக்கு முகமாக இருந்து பார்த்து கொள்ளுங்கள் என்று கூறப்பட்டுள்ளது. முழு நாளில் எவ்வளவு நேரம் தங்களுடைய இனிமையான தந்தையை நினைவு செய்தேன், எந்த ஒரு மனிதரையும் நினைக்கவில்லையே என்று பார்க்க வேண்டும். அனைத்து ஆத்மாக்களுக்கும் தன்னுடைய தந்தையை நினையுங்கள் என்று கூறப்படுகிறது. இப்போது திரும்பி போக வேண்டும். எங்கே போக வேண்டும்? சாந்தி தாமத்திற்கு சென்று பிறகு புது உலகத்திற்கு வர வேண்டும். இது பழைய உலகம் அல்லவா? தந்தை வரும்போதுதான் ஸ்வர்க்கத்தின் வாசல் திறக்கும். இப்போது குழந்தைகளாகிய நீங்கள் நாம் சங்கம யுகத்தில் அமர்ந்திருக்கிறோம் என்று அறிவீர்கள். சங்கம யுகத்தில் வந்து படகில் அமர்ந்த பிறகு இறங்கி விடுகிறார்கள். இதுவும் அதிசயமாக உள்ளது. இப்போது நீங்கள் சங்கம யுகத்தில் புருஷோத்தமர்களாக மாறுவதற்காக, விஷக்கடலை கடந்து செல்வதற்காக படகில் வந்து அமர்ந்திருக்கிறீர்கள். பிறகு பழைய கலியுக உலகத்திலிருந்து மனதை விலக்கிவிட வேண்டும். இந்த சரீரத்தின் மூலமாக நடிக்க வேண்டும். இப்போது நாம் மிகவும் மகிழ்ச்சியோடு வீட்டுக்கு திரும்பி போக வேண்டும். மனிதர்கள் முக்திக்காக எவ்வளவு தலையை உடைத்து கொள்ளுகிறார்கள். ஆனால் முக்தி ஜீவன் முக்தி என்பதன் பொருளை புரிந்து கொள்வதில்லை. சாஸ்திரங்களின் வார்த்தைகளை கேட்டிருக்கிறார்கள். ஆனால் அது என்ன, யார் கொடுக்கின்றார், எப்போது கொடுக்கின்றார் என்பது தெரியவில்லை. முக்தி ஜீவன் முக்தியின் சொத்தை அளிப்பதற்காக பாபா வந்திருக்கிறார் என்று குழந்தைகள் அறிவீர்கள். அதுவும் ஒரு முறை அல்ல, பல முறை. நீங்கள் முக்தியிலிருந்து ஜீவன் முக்தி, பிறகு ஜீவன் பந்தனத்தில் எண்ணிலடங்காத முறை வந்துள்ளீர்கள். நாம் ஆத்மாக்கள். பாபா குழந்தைகளாகிய நமக்கு நிறைய படிப்பினைகளை கொடுக்கின்றார் என்று இப்போது நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். நீங்கள் பக்தி மார்க்கத்தில் துக்கத்தில் அவரை நினைத்தீர்கள், ஆனால் அறிந்து கொள்ளவில்லை. இப்போது என்னை எப்படி நினைக்க வேண்டும்? நினைத்தால் உங்களுடைய விகர்மங்கள் அழியும் என்று நான் உங்களுக்கு என்னுடைய அறிமுகத்தை கொடுத்துள்ளேன். இதுவரை எவ்வளவு பாவ கர்மங்கள் நடந்திருக்கின்றன என்பது தனது கணக்கு வழக்கை சோதித்தால் தெரியும். யார் சேவையில் ஈடுபட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு தெரிகிறது. குழந்தைகளுக்கு சேவையில் ஆர்வம் உள்ளது. தங்களுக்குள் கலந்தாலோசித்து மனிதர்களின் வாழ்க்கையை வைரம் போல மாற்றுவதற்காக கிளம்புகிறார்கள். இது எவ்வளவு புண்ணிய செயலாகும். இதில் செலவாகும் என்ற விஷயமே இல்லை. வைரம் போன்று மாறுவதற்காக தந்தையை நினைக்க வேண்டும். புஷ்பராகம், பச்சைக்கல் போன்ற பெயர்கள் தேவதைகளாகிய உங்களுடையதே ஆகும். எவ்வளவு நினைக்கிறீர்களோ அவ்வளவு வைரம் போல் மாறிவிடுவீர்கள். சிலர் மாணிக்கத்தைப் போல், சிலர் புஷ்பராகத்தைப் போல் மாறுவார்கள். 9 ரத்தினங்கள் இருக்கின்றன அல்லவா? யாருக்காவது கிரகச்சாரம் பிடித்துவிட்டால் நவரத்தினங்களின் மோதிரத்தை அணிந்து கொள்கிறார்கள். பக்தி மார்க்கத்தில் நிறைய மந்திரங்களை ஜபம் செய்ய கற்றுக் கொடுக்கிறார்கள். இங்கேயோ அனைத்து தர்மத்தினருக்கும் மன்மனாபவ என்ற ஒரே மந்திரம்தான் உள்ளது. ஏனென்றால் இறைவன் ஒருவரே ஆவார். மனிதரிலிருந்து தேவதை ஆவதற்கு அல்லது முக்தி மற்றும் ஜீவன் முக்தியை பெறுவதற்கான முயற்சியும் ஒன்றுதான். தந்தையை மட்டும் நினைக்க வேண்டும்.
கஷ்டப்படுவதற்கான விஷயம் எதுவும் இல்லை, எனக்கு ஏன் அவருடைய நினைவு இருப்பதில்லை என்று யோசிக்க வேண்டும். நல்லது. தாரணைக்கான முக்கியமான சாரம். 1. முழு நாளும் வாயில் இருந்து பாபா பாபா என்று வந்து கொண்டே இருக்க வேண்டும். படக்கண்காட்சிகளில் புரிய வைக்கும்போது குறைந்தது 1000 முறையாவது பாபா பாபா என்று சொல்ல வேண்டும். 2. இந்த கண்களினால் அனைத்தையும் பார்த்து கொண்டிருந்தாலும் ஒரு தந்தையின் நினைவு இருக்கட்டும். தங்களுக்குள் பேசிக்கொள்ளும் போது 3வது கண் மூலமாக ஆத்மாவையும் ஆத்மாவின் தந்தையையும் பார்ப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும். வரதானம். ஒவ்வொரு வினாடி மற்றும் எண்ணத்தை விலைமதிப்பற்ற முறையில் பயன்படுத்தக்கூடிய விலைமதிப்பற்ற ரத்தினம் ஆகுக. விளக்கம். சங்கம யுகத்தின் ஒரு வினாடிக்கு கூட மிகவும் அதிகமான மதிப்பு உள்ளது. எவ்வாறு 1க்கு லட்சம் மடங்கு பலன் கிடைக்கிறதோ அவ்வாறு ஒரு வேளை ஒரு வினாடி வீணாகிறது என்றாலும் லட்சம் மடங்கு வீணாக போய்விடுகிறது. ஆகையால் இந்த அளவு கவனம் செலுத்தினீர்கள் என்றால் கவனக்குறைவு முடிவடைந்துவிடும். இப்பொழுதோ உங்களிடம் கணக்கு கேட்பவர்கள் யாரும் இல்லை. ஆனால் கொஞ்ச காலத்திற்கு பிறகு பச்சாதாபம் ஏற்படும். ஏனென்றால் இந்த சமயத்திற்கு அதிகமான மதிப்பு உள்ளது. யார் தன்னுடைய ஒவ்வொரு நொடி நேரத்தையும் மற்றும் ஒவ்வொரு எண்ணத்தையும் விலைமதிப்பற்ற முறையில் பயன்படுத்துகிறார்களோ அவர்களே விலைமதிப்பற்ற ரத்தினம் ஆவார்கள். ஸ்லோகன். யார் எப்பொழுதும் யோக யுக்தமாக இருக்கிறார்களோ அவர்கள் சகயோகத்தின் அதாவது உதவியின் அனுபவத்தை செய்து வெற்றியாளர் ஆகிவிடுகிறார்கள். நல்லது. இனிமையிலும் இனிமையான வெகு காலம் கழித்து காணாமல் போய் மீண்டும் தேடி கண்டெடுக்கப்பட்டுள்ள செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பான நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். அவ்யக்த சமிக்கை. ஆன்மீக நிலையில் இருப்பதற்கான பயிற்சி செய்யுங்கள். உள்முகம் ஆகுங்கள். ஆத்மா என்ற வார்த்தை நினைவில் வந்ததுமே ஆன்மீகத்தன்மையின் கூடவே சுப பாவனையும் வந்துவிடுகிறது. தூய்மையான பார்வை ஏற்பட்டு விடுகிறது. யாராவது நிந்தனை செய்து கொண்டிருந்தாலும் இந்த ஆத்மா தமோ குணமான பாகத்தை நடித்து கொண்டிருக்கிறது என்று உங்களுக்கு நினைவில் இருந்தது என்றால் அவர்களை நீங்கள் வெறுக்க மாட்டீர்கள். அவர்களுக்காகவும் சுபமான பாவனை உங்களிடமிருந்து உருவாகிக் கொண்டே இருக்கும். நல்லது. ஓம் சாந்தி.